நமக்கு இந்த சம்மில் வந்து எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதில் ரெண்டுத்துலேயும் பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பவரில் இருக்கிறத என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணுவோமா. அப்போது 7/12 ஹோல் பவர் -4 + 3xன்னு எழுதுவோமா, ஈக்குவல் டு 7/12 ஹோல் பவர் 5ன்னு இருக்குது. இப்போது ஈக்குவல், இந்த ரெண்டு பேஸும் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா. அப்போது பவரில் இருக்கிறத மட்டும் நம்ம ஈக்குவல் டு போட்டு எழுதலாம்ல. அப்போது -4 + 3x = 5ன்னு எழுதலாம். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இந்த -4 வந்து ஈக்குவல்ஸ் கன்சைடு போச்சுன்னா +4 ஆகிடுமா. அப்போ 3x = 5 + 4 9. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3.